ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 250 கிராம் அளவுள்ள கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். ஒரு சல்லடையில் போட்டு முதல்ல நம்ம சலிச்சிக்கலாம். 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியாக வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கை அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது பச்சை பட்டாணி, அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைப்பட்டிருக்கக்கூடாது. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணியை பார்த்திங்கன்னா மாவோடு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகாவோட சேர்த்து சாப்பிடுவாங்க, காரம் தெரியாது. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே தயிர் நான் அளந்து எடுத்திருக்கேன். இந்த தயிரையும் சேர்த்துக்கிறேன். புளிச்ச தயிர் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்நாக் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக எழும்பி வர்றதுக்காக கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துருக்கிறதுனால மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியே சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் எடுத்து போடும்பொழுது அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். போண்டா பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கல் மாதிரி இருக்கும் போண்டா சாப்பிட. அதே மாதிரி ரொம்பவும் இலக்கமாக மாவு மிக்ஸ் பண்ணக்கூடாது, எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். நம்ம கையில் எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக விழுதான்னு மட்டும் பார்த்தா போதும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவு அப்படியே நான் விட்டுடுறேன். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு மாவு ஊறட்டும். மாவு பார்த்திங்கன்னா இப்போது 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ அதுக்கு ஏற்றது போல் மாவு எடுத்து போட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு அப்பப்போ லைட்டாக திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் போண்டா எல்லா பக்கமும் வெந்து நல்லா ஒரே மாதிரி கலரும் மாறி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா நல்லா வெந்து மேலேயும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியை யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சுட சுட டேஸ்டியாக சூப்பராக நம்ம சாஃப்டாக போண்டா செஞ்சுட்டோம் பாருங்கள். தயிர் சேர்த்துருக்கிறதுனால எப்போவுமே போண்டா பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. பச்சை பட்டாணியெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் எப்போ ஒரே மாதிரி போண்டா செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.